गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 2ஆம் தேதி. விஜயநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கும்பமாசம், மாசி மாதம், சுக்லபக்ஷம், த்விதீய திதி, பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 50வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். சென்ற சில தசகங்களாகவே பட்டதிரி கிருஷ்ணனுடைய பால லீலைகளை வர்ணிக்கிறது வைபவங்களை தான் நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த 50வது தசகத்தில் பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன் கிருஷ்ணனாக அவதரித்தவர் பாலகிருஷ்ணன். அவர் பிருந்தாவனத்தில் பண்ண லீலைகளை பற்றி சொல்கிறாள். அதில் ஒரு முக்கியமான லீலை 2 கொடிய அசுராலை அவர் வதம் பண்ணது. வத்சாசுரன் ஒருத்தன், பகாசுரன் ஒருத்தன். வத்சம்னாக்க கண்ணுக்குட்டி. கம்சன் அனுப்பிச்ச ஆளுகள் வாழலாம். கம்சன் இப்படி தேடிகிட்டே இருக்கான் கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னுட்டு. அவனை கொல்லணுங்கிறதுக்காக கம்சன் பல ராட்சசாலை அனுப்பிச்சுட்டே வந்தான். பூத்தனை முதலான ராட்சசாலாம் முன்னாடியே பார்த்தோம். அவளெல்லாம் சுவாமி வதம் பண்ணிவிட்டாள். இப்பொழுது கம்சன் ரொம்ப ட்ரிக்காக என்ன பண்ணால், நீங்கள்லாம் வேஷம் போட்டுன்னு போங்கோள்னு சொல்லி ஒரு ராட்சசன் அனுப்பிச்சான். அவன் கண்ணுக்குட்டி மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்தான். வத்சம்னா கண்ணுக்குட்டி. வத்சாசுரன்னு பேர். அவன் பேர்.
இன்னொருத்தன் பகாசுரன், ஒரு பக்ஷி மாதிரி கிரெயின், பக்கம்னா கிரெயின், கொக்கு, அது மாதிரி வேஷம் போட்டுன்னு ஒருத்தன் வந்தான். 2 பேரையும் சுவாமி வதம் பண்ணாள், கிருஷ்ணன், பாலகிருஷ்ணன். அதுதான் இந்த 50வது தசகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். ஸ்ரீமத் பாகவத்தில் ராஜா பரீட்சித்துக்கு ஆனந்தம் தாங்க முடியல. சுகாச்சாரியால் கிருஷ்ணனுடைய பால லீலைகள் எல்லாம் வர்ணிப்பதை கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சான் ராஜா. அந்த 10வது ஸ்கந்தத்தில், பாகவதத்தில் 11வது அத்தியாயத்தில் இந்த பகாசுரன் வத்சாசுரன் வதம் எல்லாம் வருது. அதனுடைய சுருக்கத்தை 10 ஸ்லோகங்களில் பட்டதிரி இங்கே வர்ணிக்கிறாள் 50வது தசகத்தில். அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே வத்சபகாசுரவதவர்ணனம் நாம 50 தசகம். தரளமதுகிருத்விருந்தே விருந்தாவனேத மனோஹரே பசுபசிஷுபிः சாகம் வத்சானுபாலனலோலுபः ஹலதரசகோ தேவ ஸ்ரீமன் விசேரிததாரயன் கவலமுரளீவேத்ரம் நேத்ராபிராம தனுத்யுதிः. அழகான முதல் ஸ்லோகம். அதில் சொல்கிறாள், குழந்தைகள் எல்லாரோடையும் சேர்ந்துண்டு சின்ன பசுபால், பசுபான்னா இந்த இடையர்கள்னு அர்த்தம், இடையர்களுடைய சின்ன குழந்தைகள். அவள்லாம் என்ன பண்ணுவாள், நூற்றுக்கணக்கான பசு மாடுகள், கன்றுக்குட்டிகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு இந்த மலை மேலே மேயறதுக்காக அழிச்சுன்னு போவாள் கிளம்புற. அவளுடைய அம்மாலாம் என்ன பண்ணுவாள், நல்லா அழகாக தயிர் ஜாத்தை பண்ணி அதுக்கு ஊறுகாய் எல்லாத்தையும் வச்சு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக அனுப்புவாள். அதே சமயம் இந்த குழந்தைகள்லாம் அப்படி பிருந்தாவனத்துக்குள்ளே நுழைஞ்சு இப்படி கோவர்தனத்துக்கு போகிறது, பிருந்தாவனத்துக்கு போகிறது. அங்கெல்லாம் ஒரே செழிப்பான ஊர் இது. அங்கே மரங்கள்லாம் பல பழங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பறித்து சாப்பிடுவாள். அவள்லாம் ஆனந்தமாக விளையாடுவாள். பாகவதத்தில் வர்ணிக்கிறாள், இந்த குழந்தைகள்லாம் அப்படி வேஷம் போட்டு ஒருத்தரை துரத்தின்னு விளையாடுமாம். சுவாமி குருவாயூரப்பன் கிருஷ்ணனாக இருந்தவர், அவரும் இந்த குழந்தைகளோடு சேர்ந்து லூட்டி அடித்தார். குழந்தைகள் மாதிரியே அவரும் வேஷம் போட்டு ஒருத்தரை துரத்தின்னு விளையாடுவாராம். இவாள்லாம் போகிற அழகாக சொல்கிறாள், கிருஷ்ணர் எப்படி குழந்தைகளோடு சேர்ந்து பாக்கி பசுபாள் இடையர்களோடு சேர்ந்து எப்படி போகிறான். தரள மதுகிருத்விருந்தே விருந்தாவனேத மனோகரே. அந்த குழந்தைகளோடு சேர்ந்து விருந்தாவனத்துக்குள்ளே நுழைஞ்சாள், பசுமாட்டு கூட்டத்தோடு கூட. அது எப்பேற்பட்ட விருந்தாவனம், மனோகரே, எல்லாருடைய மனசையும் மயக்கக்கூடிய அவ்வளவு இயற்கை காட்சிகளோடு கூடிய பிருந்தாவனம். அங்கே வனமானத்தினால நல்ல காட்டு ஈக்கள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கும்னால், இங்கே ஒரே புஷ்பமயமாக இருக்கிறதுனால ஒரேடியாக தேனீக்கள் இருக்குமாம், ரீங்காரண்டு. தரல மதுகிருத் விருந்தே, கூட்டங்கூட்டமாக மதுகிருத்து தேனீக்கள் இருக்கும். அப்படி தேனீக்கள்னால சூழப்பட்ட விருந்தாவனத்துக்குள்ளே, அழகான விருந்தாவனம், அதுக்குள்ளே நுழைஞ்சாலாம். யாருன்னாள், பசுப சிசுபி சாக்கம். கிருஷ்ணர் நுழைஞ்சார். யாரோட கூட, நிறையா இடையர்களோடு கூட, தன்னுடைய சகபாட்டிகள், அதே வயசில் இருக்கப்பட்ட இடையர் குழந்தைகள். பசுப சிசுபி சாக்கம், இடையர்களுடைய குழந்தைகளோடு கூட. வத்சா அனுபாலன லோலுபா. எதுக்காக நுழைஞ்சாள், வத்ச அனுபாலன லோலுபா. பசுமாட்டுகள், கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணணும். அதுகள்லாம் மாடு மேய்க்கணும், அதுகள்லாம் வயறு நிரம்ப சாப்பிடணும், அப்போ தானே பால் கறக்கும். அதுக்காக எல்லாத்தையும் ஓட்டின்னு போனாலாம். ஹலதர சாமி தனியாக போலையாம். ஹலதர சகோ தேவ. ஹலதரன்னு பலராமன் சுவாமியனோட அண்ணாக்கு பேர். அந்த அண்ணாவான பலராமனோடு கூட சேர்ந்து போனாலாம் சுவாமி. ஹலதர சகோ தேவ ஸ்ரீமன் விசேரித தாரயன்னு. எப்படி சுவாமி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாள் நாள், கையில் அம்மா அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்ருக்காள், மையிட்டு அழகாக வேஷ்டி கட்டி. ஆனால் கையில் எல்லாம் எங்கே பார்த்தாலும் என்னென்ன வச்சுட்டுருக்காராம் சுவாமி. கவல முரளி வேத்திரம், கவளம் அப்படியே ஒரு கொம்புன்னு சொல்கிறது, ஹார்ன், அதால் ஊதலாம்.
ஊதினா அந்த பசுமாடுகளெல்லாம் விரட்டுறதுக்கு தனி சரியாக இருக்கும். அதை கையில் வச்சுருக்கார். முரளி இப்படி எல்லாரும் எல்லா குழந்தைகளோடு கூட மரத்தடியில் உட்காந்துட்டு அவர் புல்லாங்குழல் எடுத்து வாசிப்பார். அழகான கானம், வேணு கானம் பண்ணுவார். அதுக்காக முரளி கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருக்காள். வேத்திரம் ஒரு பெரிய கழி வச்சுருக்காள். என்ன மாடெல்லாம் ஓட்டணும்னா கழி வேணுமே, அதுக்காக கழி இத்தியாதிகள்லாம் கையில் இருக்குது சுவாமிகிட்டங்க. கவல முரளி வேத்திரம் நேத்ராபிராம தனுத்யுதி. உன்னை பார்த்தா ஹே கிருஷ்ணா, நேத்திர அபிராமம், பார்க்குறவாளுடைய கண்களெல்லாம் ஒரே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உடம்பை வச்சுருக்கே, பிரகாசிக்கிற உடம்பு. தனுத்யுதிஹி, அப்படியே தேஜஸ் பொருந்திய உன்னுடைய உடம்பு இருக்கே, அதை வேற அழகாக சிங்காரம் பண்ணி வச்சுருக்காள் அவங்க அம்மா. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ வச்சு கையில் வச்சுட்டு பசுமாட்டுக்களை ஓட்டிண்டு பாக்கி குழந்தைகளோடு விளையாடிந்து ரொம்பவும் அழகான பிருந்தாவனத்துக்குள்ளே நீ நுழைஞ்சி போயின்னு இருக்கேங்கிறத சொன்னாள். பசுமாட்டுகளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக பசுமாட்டு கூட்டத்தோடு சுவாமி போனாலாம். தரல மது கிருத் விருந்தே விருந்தாவனேத மனோகரே பசுப சிசுபி சாக்கம் வத்சானுபாலனலோலுபா ஹலதர சகோ தேவ ஸ்ரீமன் விசேரித தாரயன் கவல முரளி வேத்திரம் நேத்ராபிராம தனுத்யுதிஹி. அழகான 1வது ஸ்லோகம் இது. 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், விஹித ஜகதி ரக்ஷம் லக்ஷ்மீகராம்புஜலாலிதம் தததி சரணத்வந்த்வம் விருந்தாவனே த்வயி பாவனே கிமிவ ந பபௌ சம்பத் சம்பூரிதம் தருவல்லரி சலிலதரணி கோத்ர க்ஷேத்ராதிகம் கமலாபதே. ஹே கிருஷ்ணா, கிருஷ்ணனை கமலாபதேன்னு கூப்பிடுறாள். மகாலட்சுமியினுடைய பத்தியான ஹே ஸ்ரீமன் நாராயணான ஹே கிருஷ்ணா கமலாபதே, மகாலட்சுமியினுடைய நாயகன் நாதன்னி, அவனுடைய பதி. அதனால் கமலாபதேன்னு கூப்பிட்றாள். எதுக்காக கமலாபதேன்னு கூப்பிட்டாள்னாள், ஹே கிருஷ்ணா, நீ உன் குஞ்சு கால் இருக்க, அதை எடுத்து வச்சு பிருந்தாவனத்துக்குள்ளே நுழைஞ்ச விஹித, இது எப்பேற்பட்ட கால்கள் உன்னுடைய கால்கள், லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிற கால் அது. விஹித ஜகதி ரக்ஷம், இந்த லோகங்கள் எல்லாத்தையும் ரட்சிக்கிற கால் உன்னுடைய கால்கள். அந்த காலை என்ன பண்ணுறாள் லக்ஷ்மி, மகாலட்சுமி வைகுண்டத்தில் உன்னுடைய கால்களை பிடிச்சி விடுறாள். லக்ஷ்மி கராம்புஜலாலிதம், மகாலட்சுமியினுடைய தாமரை பூ போன்ற கைகள்னால லாலிதம் உன்னுடைய கால்களை பிடிச்சி விட்டுருக்காள். அப்பேற்பட்ட சரணங்கள் அது. தததி சரணத்வந்த்வம், அப்பேற்பட்ட உன்னுடைய 2 கால்கள் இப்பொழுது எங்கே இருக்கு, பிருந்தாவனே த்வயி பாவனே, இந்த அழகான பிருந்தாவனத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு போல உன்னுடைய கால்களை வச்சு நீ நடந்து வர. அதனால இந்த பிருந்தாவனத்தில் இருக்கப்பட்ட செடி கொடி எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சுதான். கிமிவ நபபௌ சம்பத் சம்பூரிதம் தருவல்லரி சலிலதரணி கோத்ர க்ஷேத்ராதிகம் கமலாபதே. அந்த பிருந்தாவனத்தில் இருக்கப்பட்ட மரங்கள் கொடிகள், அங்கே இருக்கப்பட்ட மலை, அங்கே இருக்கிற ஊற்றுகள், அங்கே இருக்கிற நதிகள் எல்லாம் ஒரே சந்தோஷம் அடைஞ்சிருந்தான். ஏன்னா அங்கே ஃபுல்லாக எப்படி சந்தோஷத்தை தெரிவிச்சதுனால் ஒரே பிரகாசமாக ஒரேடியாக எங்கே பார்த்தாலும் க்ரீன் வெர்ஜர், பச்சை பச்சேன்னு செழிப்பாக வளர்ந்துதான். என்ன காரணம்னா அப்படி வளர்ந்து அதனுடைய ஆனந்தத்தை தெரிவிக்கிறதாம். உன்னுடைய கால்கள் எங்கள் மேலே பட்டத்தினால் நாங்கள் புனிதமானோம், நாங்கள் பாவனமானோம் இங்கே தெரிவிக்கிறது மாதிரி இங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கான் பிருந்தாவனம். விஹித ஜகதி ரக்ஷம் லக்ஷ்மீகராம்புஜலாலிதம் தததி சரணத்வந்த்வம் விருந்தாவனே த்வயி பாவனே கிமிவ ந பபௌ சம்பத் சம்பூரிதம் தருவல்லரி சலிலதரணி கோத்ர க்ஷேத்ராதிகம் கமலாபதே. அப்பேற்பட்ட அழகான 2வது ஸ்லோகம் இது.
3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், அப்பா நீ கிருஷ்ணா, பாக்கி குழந்தைகளோடு கூட நீ மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் மேய்ச்சின்னு வந்த. யமுனையினுடைய கரையில் நீ அப்படியே மெதுவாக காற்று வீசின்னு இருக்கு. ரொம்ப அருமையான காலம் அது. அந்த கோவர்தன மலையினுடைய உச்சிகள்லாம் தெரியறது. அங்கெல்லாம் நீங்கள்லாம் நீ விளையாண்டுருக்கும் பொழுது நீ உன் புல்லாங்குழல் எடுத்து நீ வாசியே. அந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சா அங்கே இருக்கப்பட்ட எல்லா ஆனந்தத்தை அடைஞ்சு கொடுத்து. அந்த சமயம் நீ உன்னுடைய ஓரக்கண்ணால் பார்த்தபோது இந்த பசுமாட்டு கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் இருக்கிறத பார்த்துட்டேனாள். சுவாமியினுடைய கண்ணுக்கு அது அமுட்டு கொடுத்து. இந்த அசுரன் என்ன நினச்சுன்னா, அசுராள்னா மாயாவிகள். அவள் எப்படி வேணால் தன் ரூபத்தை மாற்றிக்கலாம். அப்படி இந்த பசுமாட்டு கூட்டங்கள் கண்ணுக்குட்டி கூட்டங்களோடு கூட கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் உள்ளே நுழைஞ்சிருக்கான், இவாளெல்லாம் வதம் பண்ணுங்கிறதுக்காக. அதை சுவாமி பார்த்துட்டாள் ஆனால் அவர் பார்க்காத மாதிரி புல்லாங்குழல ஊதின்னு இருக்காள். அதைத்தான் இந்த 3வது ஸ்லோகத்தில் சொன்னாள். விலசதுலபே காந்தாராந்தே சமீரண சீதலே விபுல யமுனா தீரே கோவர்தனாச்சல மூர்தசூ லலித முரளீநாதா சஞ்சாரயன் கழுவாத்சகம் क्वचन दिवसे दैत्यं वत्साकृतिं त्वम् उदैक्षथाः விலசதுலப்பே. அங்கே உலப்பம் ரொம்ப செழிப்பானவும் மிருதுவானவும் பசுமையானதாகவும் இருக்கப்பட்ட புல்லுகள் இருக்குங்க. அப்பேற்பட்ட புல் எங்கே பார்த்தாலும் அப்படியே கால்ஃப் கோர்ஸ் மாதிரி பச்சை பசேன்னு புல் இருக்குது. அந்த புல்லுக்குள்ளே இருக்கப்பட்ட விருந்தாவனம் அது. காந்தாராந்தே, அந்தம்னா உள்ளேன்னு அர்த்தம். அப்படி இந்த காட்டுக்குள்ளே நீ நுழைஞ்ச. சமீரண சீதலே, சமீரணம்னா காற்று வாயு. அதனால சீதலே குளிர்ந்த காற்று அங்கேருந்து யமுனா நதியிலேருந்து வர்றது. அதனால் நீர்கள்லாம் சேர்ந்த காற்று அப்படி மலை மேலே வருது. மலையை மாறுதுன்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட இளநன் காற்று அது வீசுறதாம். அப்பேற்பட்ட ரொம்ப ரம்யமான சமயம் அது. விபுல யமுனா தீரே, யமுனையினுடைய கரையில் கோவர்தனாச்சல மூர்தசு, கோவர்தன மலைங்கிறதான மலையினுடைய உச்சியில் எல்லா இடத்துலையும் நீ வேணுகானம் பண்ணுறது கேட்கறதுனாள். அவர் வேணுகானம் இசைக்கிறது இப்படி மலையில் பட்டு எக்கோ மாதிரி திரும்பி வருது. அந்த காடு முழுக்க அது கேட்கறதாம் இவருடைய ஆனந்தமான அந்த வேணுகானம். சொல்கிறாள், விபுல யமுனா தீரே கோவர்தனாச்சல மூர்தசு லலித முரளீநாதா சஞ்சாரயன் கழுவாத்சகம். உன்னுடைய அழகான புல்லாங்குழலிசை எப்படி இங்கே பார்த்தாலும் கேட்கறதுனாள். அந்த சமயம் சஞ்சாரயன் கழுவாத்சகம், நீ கண்ணுக்குட்டிகளெல்லாம் மாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து பாக்கி இருக்கப்பட்ட இடையர்களோடு கூட எப்படியே ஓட்டின்னு போகிற. அந்த பசுமையான இடத்துல அதெல்லாம் மேய்ஞ்சுன்னு இருக்கு. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னாள், கொச்சன திவசே தைத்தியம். இப்போ ஒரு நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீ யாரை பார்த்த? ஒரு தைத்தியம், ஒரு அசுரனை பார்த்த. அவனை எப்படியேப்பட்ட அசுரன்? வத்சாகிருதிம், அவன் கண்ணூட்டி மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். அவன் மாயாவி, கண்ணூட்டி மாதிரி இருக்கு அவனை பார்த்தா. அதனால் யாருக்கும் பாக்கி பாருக்கு அவன் அசுரனுங்கிறது தெரியல. ஆனால் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுடுத்து. துவம் உதைக்ஷதாக, நீ அவனை பார்த்துவிட்ட. அப்படி ஓரக்கண்ணால் சுவாமி பார்த்தாள். ஆஹா, வந்திருக்கிறது கொடிய அசுரன், வத்சம் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான்ங்கிறத பார்த்துட்டாள் சுவாமி. இருந்தாலும் பார்க்காத மாதிரி வேணுகானத்தை வாசிச்சுட்டு இருக்காள். அவனை பார்க்காத மாதிரி இப்படி பார்த்துட்டு இருந்தாள். ஆனால் பாகவதத்தில் சொல்கிறாள், பலராமங்கிட்ட இப்படி கண்ணால் ஜாட பண்ணாலாம். அதோ வந்திருக்கான் பத்தியா ஒரு அசுரன், வத்சாசுரன், கண்ணூட்டி மாதிரி வேஷம் போட்டணுன்ட்டு கண்ணால் ஜாட பண்ணாலாம் அண்ணா கிட்டக்க. அதை பாகவதத்தில் சொல்கிறாள். விலசதுலபே காந்தாராந்தே சமீரண சீதலே விபுல யமுனா தீரே கோவர்தனாச்சல மூர்தசு லலித முரளீநாதா சஞ்சாரயன் கழுவாத்சகம்
வச்சன திவசே தைத்யம் வத்சாகிருதிம் த்வமுதைக்ஷதாஹ. பெறப்பட்ட அழகான 3வது ஸ்லோகம் இது. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த அசுரன் அந்த பசுமாட்டு கூட்டத்தோடு கூட, கன்றுகளோட கூட்டத்தோடு கூட, அவனும் கண்ணுக்குட்டி மாதிரி வேஷம் போட்டினவன், அவனுடைய வாலை அப்படி ஆட்டிண்டு, தலை கழுத்தெல்லாம் அப்படி ஆட்டிண்டு, உண்மையாகவே ஒரு வத்சம் அப்படி என்னென்ன பண்ணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு, ஆனால் பாக்கி கண்ணுட்டி பசுமாடு இல்லாமல் கொஞ்சம் நர்வஸாக இருக்கான் அவன். அதனால் வேறு மாதிரியான சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு போகிறத பார்த்தாள் சுவாமி. ஏன்னா அவன் எப்படாப்பா சரியான சமயம் கிடைக்கும் இவாளெல்லாம் ஒரு அட்டாக் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி போயின்னு இருக்கானா. அப்படி போயின்னு இருக்கும்பொழுது சுவாமி என்ன பண்ணாள்னாள் அதை சொல்கிறாள் இங்கே இந்த 4வது ஸ்லோகத்தில். ரபச விலசத் புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயன் கிமபி வலிதஸ்கந்தம் ருந்திர பிரதீக்ஷமுதீக்ஷிதம் தமத சரணே விப்ரத் விப்ராமயன் முஹுருச்சகைः குஹச்சனமாவிருக்ஷே சிக்ஷேபித க்ஷதஜீவிதம். ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, இந்த அசுரனை நீ பார்த்துவிட்டே ஓரக்கண்ணால். அவன் எப்படி போயின்னு இருக்கான்? ரபச விலசத் புச்சம், பெருஷா அவன் வாழை ஆட்டின்னு போகிறான். கண்ணுக்குட்டி மாதிரி வேஷம் போன்ற அசுரன் பாக்கி இருக்கிற பசுமாட்டு கூட்டத்துக்கு நடுப்புற அவனுடைய வாழை பெருஷா ஆட்டுன்னு ஆட்டின்னு போகிறான். ரபச விலசத் புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயன், அவன் விச்சாயதா இப்படி நடந்து போயிட்டே இருக்கான். தன்னுடைய கழுத்தை இப்படி பெருசா ஆட்டுறானாம். கிமபி வலித ஸ்கந்தம், ஸ்கந்தம்னா கழுத்து, தோள். அதை எப்படி மாடுகள்லாம் அப்படி தலையை ஆட்டின்னு போகும், அப்படி ஆட்டின்னு இருக்கானாம். அதே சமயம் ரந்திர பிரதீக்ஷம், எங்கேயான ஒரு வீக் ஸ்பாட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கான். எப்போவான எல்லாரும் ஏமாந்துருக்கிற சமயத்தில் பட்டார்னு இந்த கிருஷ்ணனையும் பலராமையும் பாக்கி பசங்களையும் அடிச்சு பிடலாங்கிற எண்ணம். அதுக்காக எப்படி ஓரக்கண்ணால் பார்த்துட்டு இருக்கான். ரந்திர பிரதீக்ஷம், எப்படா நமக்கு நல்ல சமயம் கிடைக்குங்கிறதா பார்த்துட்டு இருக்கப்பட்ட கொடிய அசுரன். அவன் பார்வையே ஒரு தினுசான பார்வைங்காள். எப்படினால் கிமபி உதீக்ஷிதம், ரந்திர பிரதீக்ஷம் உதீக்ஷிதம், ஒரு குரூரமான பார்வையினால் இப்படி பார்த்துட்டே இருக்கானாமாம். ரபச விலசத் புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயன் கிமபி வலிதஸ்கந்தம் ரந்திர பிரதீக்ஷமுதீக்ஷிதம். அந்த அசுரன் எந்த சமயம் இவாளெல்லாம் அடிக்கலான்னு காத்துன்னு இருக்கானாம். அப்போ நீ என்ன பண்ண? தமத சரணே பிப்ரத் விப்ராமயன் முஹுருச்சகை. அப்போ நீ என்ன பண்ண? தமத சரணே பிப்ரத், கண்ணுக்குட்டி மாதிரி ரூபம் வச்சுருக்கப்பட்ட அந்த ராட்சசன் இருக்கானே, அந்த கண்ணுட்டி ரெண்டுடைய கால் ரெண்டையும் பிடிச்சிட்டு, பின்னாடி இருக்கிறப்பட்ட கால் ரெண்டையும் பிடிச்சிட்டு உயரக்க தூக்கி உச்சைகி விப்ராமையன்னு ஒரு சுத்தினே. அந்த சுத்தல்லையே அவனுடைய உசுறு போயிடுதுன்னாள். க்ஷதஜீவிதம், அவனுடைய உசுறு போயிடுது, அவனுடைய மூச்செல்லாம் நடுங்கி போயிடுது. அவரை சுத்தின சுத்தல்ல அவனுடைய மூச்சு போயிடுது. தமத சரணே பிப்ரத் விப்ராமயன் முஹுருச்சகை குஹச்சனமாவிருக்ஷே சிக்ஷேபித க்ஷதஜீவிதம். அவனோட உசுறு போன அந்த பாடி இருக்கே, அதை ஓங்கி அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்து மேலே விட்டு எரிஞ்சினாள். அது என்ன மரம்னா விளாம்பழ மரம். இவர் விட்டு அடிஞ்சோடனே உயரக்க கொலன்னு விளாம்பழங்கள்லாம் கீழே விழுந்துதான். அதை எல்லா இடையில குழந்தைகளும் எடுத்து சாப்பிட்டுதுன்னாள் பாகவதத்தில். அப்படி அந்த ஒரே க்ஷணத்தில் அந்த வத்சாசுரனை கொண்டுவிட்டாள் சுவாமி. ரபச விலசத் புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயன் கிமபி வலிதஸ்கந்தம் ரந்திர பிரதீக்ஷமுதீக்ஷிதம் தமத சரணே பிப்ரத் விப்ராமயன் முஹுருச்சகை குஹச்சனமாவிருக்ஷே சிக்ஷேபித க்ஷதஜீவிதம்.
இவ்வாறாக வத்சாசுரனை கொன்ன வைபவத்தை எடுத்து சொன்னாள் பட்டதிரி. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே வத்சபகாசுரவதவர்ணனம் நாம 50 தசகம். तरलमधुकृद्वृन्दे वृन्दावनेथ मनोहरे. तरलमधुकृद्वृन्दे वृन्दावनेथ मनोहरे. तरलमधुकृद्वृन्दे वृन्दावनेथ मनोहरे. पशुपशिशुभिः साकं वत्सानुपालन लोलुपः. पशुपशिशुभिः साकं वत्सानुपालन लोलुपः. पशुपशिशुभिः साकं वत्सानुपालन लोलुपः. हलधर सखो देव श्रीमन् विचेरिथ धारयन्. हलधर सखो देव श्रीमन् विचेरिथ धारयन्. हलधर सखो देव श्रीमन् विचेरिथ धारयन्. गवलमुरलीवेत्रं नेत्राभिराम तनुद्युतिः. गवलमुरलीवेत्रं नेत्राभिराम तनुद्युतिः. गवलमुरलीवेत्रं नेत्राभिराम तनुद्युतिः. विहितजगतीरक्षं लक्ष्मीकराम्बुजलालितं. विहितजगतीरक्षं लक्ष्मीकराम्बुजलालितं. विहितजगतीरक्षं लक्ष्मीकराम्बुजलालितं. ददति चरणद्वन्द्वं वृन्दावने त्वयि पावने. ददति चरणद्वन्द्वं वृन्दावने त्वयि पावने. ददति चरणद्वन्द्वं वृन्दावने त्वयि पावने. किमिव न बभौ सम्पत् सम्पूरितं तरुवल्लरी. किमिव न बभौ सम्पत् सम्पूरितं तरुवल्लरी. किमिव न बभौ सम्पत् सम्पूरितं तरुवल्लरी. सलिलधरणी गोत्र क्षेत्रादिकं कमलापते. सलिलधरणी गोत्र क्षेत्रादिकं कमलापते. सलिलधरणी गोत्र क्षेत्रादिकं कमलापते. विलसदुलपे कान्तारान्ते समीरणशीतले. विलसदुलपे कान्तारान्ते समीरणशीतले. विलसदुलपे कान्तारान्ते समीरणशीतले. विपुलयमुनातीरे गोवर्धनाचल मूर्धसु. विपुलयमुनातीरे गोवर्धनाचल मूर्धसु. विपुलयमुनातीरे गोवर्धनाचल मूर्धसु. ललितमुरलीनादः सञ्चारयन् खलु वात्सकं. ललितमुरलीनादः सञ्चारयन् खलु वात्सकं. ललितमुरलीनादः सञ्चारयन् खलु वात्सकं. क्वचन दिवसे दैत्यं वत्साकृतिं त्वमुदैक्षथाः. क्वचन दिवसे दैत्यं वत्साकृतिं त्वमुदैक्षथाः. क्वचन दिवसे दैत्यं वत्साकृतिं त्वमुदैक्षथाः. रभसविलसत्पुच्छं विच्छायतोऽस्य विलोकयन्. रभसविलसत्पुच्छं विच्छायतोऽस्य विलोकयन्. रभसविलसत्पुच्छं विच्छायतोऽस्य विलोकयन्. किमपि वलितस्कन्धं रन्ध्रप्रतीक्षम् उदीक्षितम्. किमपि वलितस्कन्धं रन्ध्रप्रतीक्षमुदीक्षितम्.
கிமபி வலிதஸ்கந்தம் ரந்திர பிரதீக்ஷமுதீக்ஷிதம் தமத சரணே பிப்ரத் விப்ராமயன் முஹுருச்சகைஹ தமத சரணே பிப்ரத் விப்ராமயன் முஹுருச்சகைஹ தமத சரணே பிப்ரத் விப்ராமயன் முஹுருச்சகைஹ குஹச்சன மகாவ்ருக்ஷே சிக்ஷேபித க்ஷதஜீவிதம் குஹச்சன மகாவ்ருக்ஷே சிக்ஷேபித க்ஷதஜீவிதம் குஹச்சன மகாவ்ருக்ஷே சிக்ஷேபித க்ஷதஜீவிதம். ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, நீ அந்த வத்சாசுரனை அவனுடைய கால்களை ரெண்டையும் பிடிச்சி ஒரு சுற்றி மரத்து மேலே உயரக்க தூக்கி அடித்த பொழுது அந்த மரத்தில் மோதி பெரிய சப்தத்தோடு கூட அவன் கீழே விழுந்தான். அந்த மரத்தில் இருக்கிற களையும் முறிஞ்சு கீழே விழுந்தது. அந்த சமயம் இந்த வைபவத்தை பார்த்துவிட்டு உயரக்க தேவதைகள்லாம் ஆகாசத்துலேருந்து புஷ்பமாரியை பொழிந்தார்கள் உன் மேலே. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஜெய ஜெயன்னு ஜெயகோஷம் போட்டுண்டு புஷ்பத்தை வருஷிச்சாள் உயரக்கேந்து. அப்போ பூமி முழுக்க இந்த பிருந்தாவனம் முழுக்க புஷ்பமாரி பொழிஞ்சுதுங்கிறாள். அது 5வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். நிபததி மகாதைத்யே ஜாத்யா துராத்மனி தத்க்ஷணம் நிபதன ஜவக்ஷுண்ண க்ஷோணீருஹ க்ஷதகானனே திவி பரிமிலத்விருந்தா விருந்தாரகா குசுமோத்கரைः சிரசி பவதோ ஹர்ஷாத் வர்ஷந்தி நாம ததாஹரே. நிபததி மகாதைத்யே, அந்த கெட்ட அசுரன் அவனை விட்டு தூக்கி எறிஞ்ச நீ அந்த வத்சாசுரன்கப்பட்ட அசுரனை தூக்கி அவன் காலால் சுற்றி அவன் உசுறு போன அந்த உடம்பை உயரக்க மரத்து மேலே தூக்கி எறிஞ்ச ஆகாசத்தில். அப்பொழுது நிபததி மகாதைத்யே ஜாத்யா துராத்மனி தக்ஷணம், அவன் பிறப்பினாலேயே கெட்ட எண்ணம் படைத்தவன் கொடிய அசுரன். அவன் கீழே விழுந்த உடனே நிபதன ஜவக்ஷுண்ண, அவன் நிபதன ஜவக்ஷுண்ண கீழே விழுந்து நொறுங்கி போனான். என்னத்தினால? நிபதன ஜவ, அவ்வளோ உயரக்கேந்து கீழே விழுந்ததுனால அவன் பொடி பொடியாக போயிட்டான். அதோடு கூட மரத்துலேருந்து கிளைகளும் பொடி பொடியாக போச்சுன்னாள். நிபதன ஜவக்ஷுண்ண க்ஷோணீருஹ க்ஷதகானனே, அந்த பிருந்தாவனத்தில் அப்படி ஒரேடியாக மரக்கலைகள்லாம் நொறுங்கி கீழே விழுந்திருந்தது. இதை பார்த்து உயரக்க தேவதைகள்லாம் இந்த ஆச்சரியத்தை பார்த்து சின்ன குழந்தையான ஹே பாலகிருஷ்ணா, நீ அந்த வத்சாசுரனை கொன்ன வைபவத்தை பார்த்துவிட்டு தேவதைகள் சந்தோஷத்து கூட ஆகாசத்துலேருந்து என்ன பண்ணாள்? திவி பரிமிலத் விருந்தா விருந்தாரகா குசுமோத்கரை, விருந்தாரகான தேவதைகள் வசரக்கேந்து என்ன பண்ணாள்? எல்லாரும் கூட்டம் கூட்டமாக ரொம்ப சந்தோஷமாயி ததா ஹர்ஷாத்து, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட புஷ்பத்தை வருஷிச்சாள். குசுமோத்கரைஹி வருஷந்தி, ஒரேடியாக புஷ்பமாரியை பெஞ்சாளாம், புஷ்ப மழையை கொட்டினாள். திவி பரிமிலத் விருந்தா விருந்தாரகா குசுமோத்கரைஹி சிரசி பவதோ ஹர்ஷாத் வருஷந்தி நாம ததாஹரே, உன்னுடைய தலையில் புஷ்பத்தை வருஷிச்சாள். அவள் சுவாமியை அர்ச்சிச்சாள். உன் தலையில் புஷ்பங்கள் ஆகாசத்துலேருந்து விழுந்ததுப்பா, என்ன ஆச்சரியம் நாள். நிபததி மகாதைத்யே ஜாத்யா துராத்மனி தத்க்ஷணம் நிபதன ஜவக்ஷுண்ண க்ஷோணீருஹ க்ஷதகானனே திவி பரிமிலத் விருந்தா விருந்தாரகா குசுமோத்கரை சிரசி பவதோ ஹர்ஷாத் வருஷந்தி நாம ததாஹரே. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு புரியலையாம். அவளுக்கு சுவாமி இவ்வளோ வேகமாக அந்த வத்சாசுரனை உயரக்கா தூக்கி எறிஞ்சதோ, அவன் கீழே நொறுங்கி போய் விழுந்ததோ
ஒன்றுமே அவளுக்கு தெரியல, அவ்வளோ வேகமாக சுவாமி பண்ணிவிட்டாள். உயரக்கேந்து புஷ்பமாக கொட்டுறது. அப்போ குழந்தைகள்லாம் பரிபிரமிச்சு போய் சுவாமியை கேட்டாலாம், ஏ கிருஷ்ணா இது என்னது, ஒரேடியாக உயரக்கேந்து புஷ்பம் புஷ்பமாக கொட்டுறதே எங்கேருந்து கொட்டுறதுன்னு கேட்டாள். அதுக்கு சுவாமி விளையாட்டா பதில் சொன்னாள்ங்கிறத 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். சுரபிலதமா மூர்தனி ஊர்ಧ್வம் குத குசுமாவலி நிபததி தவேத்யுக்தோ பாலை சஹேலமுதைரயः ஜடிதி தனுஜக்ஷேபேண ஊர்ಧ್வம் கதஸ்தருமண்டலாத் குசுமநிகரசோயம் நூனம் சமேதி சனைரிதி. நீ வேடிக்கையா பதில் சொன்னியாமே, என்ன கேட்டாள் அவள்னா, சுரபிலதமா மூர்தனி ஊர்ಧ್வம் குத குசுமாவலி. இவ்வளவு சுரபிலதமம் ரொம்ப வாசனையிலேயே வசத்தியான வாசனையோடு கூட, ஏன்னா தேவலோகத்திலேருந்து வந்த புஷ்பங்கள், இப்படி ரொம்ப வாசனையோடு கூட இந்த புஷ்பங்கள் எல்லாம் உயரக்கேந்து வரதே. ஊர்ಧ್வம் குதஸ் குசுமாவலி, எங்கேருந்து வருது? ஆகாசத்துலேருந்து. என்ன ஆச்சரியம், புரியலையே கிருஷ்ணா, எப்படி வந்ததுன்னு கேட்கட்டாலாம். நிபததி தவேத்யுக்தோ பாலை சஹேலம் உதைரயா. பாக்கி குழந்தைகள்னா கிருஷ்ணா கிருஷ்ணா புஷ்பம் எப்படி விழுந்தது உயரக்கேந்து, இவ்வளோ வாசனையாக விழறது எங்கேருந்து விழுந்ததுன்னு கேட்டாலாம். அதுக்கு சுவாமி சஹேலமுதைரயா சும்மா விளையாட்டா அவளை கேலி பண்ணிட்டு பதில் சொன்னாலாம். என்ன சொன்னாள்னாள், ஜடிதி தனுஜக்ஷேபேண ஊர்ಧ್வம் கதஸ்தருமண்டலாத் குசுமநிகரசோயம் நூனம் சமேதி சனைரிதி. வேற ஒன்றும் இல்லை, இப்போ அவசரமாக இந்த மரங்கள்லாம் திடும்னு உயரக்க போயிருக்கு. இதெல்லாம் திடும்னு உயரக்க இங்கேருந்து கீழே போனோடனே உயரக்கேந்து அந்த புஷ்பங்களெல்லாம் இங்கேருந்து வேகமாக உயரக்க போய் ஒட்டிண்டு அதெல்லாம் திரும்பி கீழே விழுந்துட்டுருக்குப்பா அப்படின்னு விளையாட்டாக சொன்னாலாம். ரொம்ப கேலி பண்ணிட்டு அவள்னா, இந்த அசுரனை உயரக்க நான் தூக்கி விட்டு எறிஞ்சேன் இல்லையா, அவன் போனபோது அவனோட கூட கீழேந்து நிறையா புஷ்பங்களை உயரக்க பேருக்கு போல் இருக்கு, அந்த போன புஷ்பங்களெல்லாம் திரும்பி கீழே கொட்டுறதுன்னு சுவாமி விளையாட்டா அந்த பாக்கி இடையர் குழந்தைகள்கிட்டலாம் சொன்னாலாம் சுவாமி. சுரபிலதமா மூர்தனி ஊர்ಧ್வம் குத குசுமாவலி நிபததி தவேத்யுக்தோ பாலை சஹேலமுதைரயா ஜடிதி தனுஜக்ஷேபேண ஊர்ಧ್வம் கதஸ்தருமண்டலாத் குசுமநிகரசோயம் நூனம் சமேதி சனைரிதி. அதனால்தான் நம் புஷ்பங்கள்லாம் உயரக்கேந்து விழுந்துருக்கு, கீழேந்து போனது தான் மேலேருந்து விழுறதுன்னு சொன்னாள் சுவாமி. சொன்ன 6வது ஸ்லோகம் இது. 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இன்னொரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னாள். இன்னொரு நாளைக்கு சுவாமி பசங்களெல்லாம் அழிச்சுன்னு போனாள் பசுமாட்டை மேய்க்கிறதுக்கு. அன்றைக்கி ஒரே உஷ்ணமான நாள், எல்லாருக்கும் ஒரே தாகம். அப்போ சுவாமி பாக்கி இடையர் குழந்தைகள் பசுமாடு எல்லாத்தையும் சேர்த்து யமுனையில் போய் தண்ணீர் குடிப்போம், இதுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டுவோம்னு சொல்லிவிட்டு அதை அழிச்சுன்னு போனாள் சுவாமி. क्वचन दिवसे भूयो भूयस्तरे परुषा तपे तपनतनया पाथः पातुं गता भवदादयः चलितगरुतं प्रेक्षामासुः बकं खलु विस्मृतं क्षितिधरगरुच्छेदे कैलासशैलमिवापरम् क्वचन दिवसे भूयः. மறுபடியும் ஒரு நாளைக்கு, क्वचन दिवसे இன்னொரு நாளைக்கு, பூயஸ்தரே பருஷா தபே ஒரு நாள் ரொம்ப ஒரேடியாக கோடை காலம், ஒரே உஷ்ணமாக தாபமாக இருந்தது, எல்லாருக்கும் தாகம் எடுத்தது. இளையர்கள் பசங்களுக்கும் பசுமாட்டு கூட்டங்களுக்கும் கண்ணுக்குட்டிகளுக்கும் எல்லாம் தாகம். அப்போ சுவாமி என்ன பண்ணால், எல்லாரையும் அழிச்சுண்டு தபன தனையா பாத்தா, தபனம்னா சூரியன், தனையான பொண்ணு, சூரியனுடைய புத்திரி யமுனா நதி, யமனுடைய சகோதரி, தபன தனையா பாத்தா, அந்த யமுனா நதியை நோக்கி எல்லாரையும் அழிச்சுன்னு போனாலாம். பாத்தும் கதா பவதாதயா, எல்லாரையும் அழிச்சுண்டு யமுனை நதிக்குள்ளே போய் அங்கே போய் நம்மளாம் தீர்த்தத்தை சாப்பிடுவோம்,
அங்கே போய் நம்மளுடைய வறட்சியெல்லாம் தீர்த்துப்போம், தாகத்தெல்லாம் தீர்த்துப்போம்ங்கிறதா நினச்சிண்டு நீ குழந்தையெல்லாம் அழிச்சுன்னு போனே. நீ தபன தனையா பாதா பாத்துங்கதா பவதாதயா. அப்படி அவள்லாம் தண்ணி குடிச்சுட்டுருக்காள், மாடுகள்லாம் தண்ணி குடிச்சுட்டுருக்கு. அப்போ பக்கத்தில் அங்கே ஒரு பெரிய பக்ஷி பக்கம், ஒரு கிரேன். அது எப்படி பேர்த்துன்னா சாதாரண பக்ஷி இல்லை, பெரிய கைலாச மலை மாதிரி பெருசாக இருக்காம். கைலாச மலை, அது மேலே பனிக்கட்டினால் ஒரே விளையர்னு இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். அப்படி இதுவும் விளையர்னு பெருசாக இருக்காம், கைலாச மலை மாதிரி. அதை பார்த்தாலாம், அதுவும் தண்ணி குடிச்சுட்டுருக்குங்க. சலித கருத்தம் பிரேக்ஷா மாசுஹு பகம் கழு விஸ்மிருதம் க்ஷிதிதர கருச்சேதே கைலாசைலமிவாபரம். இன்னொரு கைலாச மலையே இந்திரன் ஒரு சமயம் எல்லா மலையினுடைய ரெக்கையும் வெட்டிவிட்டான். அப்படி இந்த அவன் வெட்டாத ஒரு மலை கைலாச மலை தான் திரும்பி இங்கே வந்திருக்கோ. ஏன்னா இந்த பட்சிக்கும் ரெக்கை இருக்குது, மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்தது. இந்த பக்கம் இருக்கே கிரேன், அதுக்கும் ரெக்கை இருக்குது. அதனால் அதை கம்பேர் பண்ணால் ஒரு பெரிய கைலாச மலையே வந்த மாதிரி ஒரு பெரிய பக்கம் கிரேன், ஒரு கொக்கு அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டு இருந்துதான். அதை பார்த்தாள். கொச்சன திவசே பூயோ பூயஸ்தரே பருஷா தபே தபன தனயா பாதா பாத்துங்கதா பவதாதய சலித கருதம் பிரேக்ஷா மாசுஹு பகம் கழு விஸ்மிருதம் க்ஷிதிதர கருச்சேதே கைலாசைலமிவாபரம். பேர்பட்ட அழகான 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. நிபததி மகாதைத்யே ஜாத்யா துராத்மனி தத்க்ஷணம். நிபததி மகாதைத்யே ஜாத்யா துராத்மனி தத்க்ஷணம். நிபததி மகாதைத்யே ஜாத்யா துராத்மனி தத்க்ஷணம். நிபதன ஜவக்ஷுண்ண ஷோணீருஹ க்ஷதகானனே. நிபதன ஜவக்ஷுண்ண ஷோணீருஹ க்ஷதகானனே. நிபதன ஜவக்ஷுண்ண ஷோணீருஹ க்ஷதகானனே. திவி பரிமிலத்விருந்தா விருந்தாரகா குசுமோத்கரைः. திவி பரிமிலத்விருந்தா விருந்தாரகாः குசுமோத்கரைः. திவி பரிமிலத்விருந்தா விருந்தாரகாः குசுமோத்கரைः. शिरसि भवतो हर्षात् वर्षन्ति नाम तदा हरे. शिरसि भवतो हर्षात् वर्षन्ति नाम तदा हरे. शिरसि भवतो हर्षात् वर्षन्ति नाम तदा हरे. सुरभिलतमामूर्धनि ऊर्ध्वं कुतः कुसुमावली. सुरभिलतमामूर्धनि ऊर्ध्वं कुतः कुसुमावली. सुरभिलतमामूर्धनि ऊर्ध्वं कुतः कुसुमावली. निपतति तवेत्युक्तो बालैः सहेलम् उदैरयः. निपतति तवेत्युक्तो बालैः सहेलम् उदैरयः. निपतति तवेत्युक्तो बालैः सहेलमुदैरयः. झटिति धनुजक्षेपेण ऊर्ध्वं गतस्तरुमण्डलात्. झटिति धनुजक्षेपेण ऊर्ध्वं गतस्तरुमण्डलात्. झटिति धनुजक्षेपेण ऊर्ध्वं गतस्तरुमण्डलात्. कुसुमनिकरः सोऽयं नूनं समेति शनैरिति. कुसुमनिकरः सोऽयं नूनं समेति शनैरिति. कुसुमनिकरः सोऽयं नूनं समेति शनैरिति. क्वचन दिवसे भूयो भूयस्तरे परुषा तपे.
क्वचन दिवसे भूयो भूयस्तरे परुषातपे क्वचन दिवसे भूयो भूयस्तरे परुषातपे तपनतनया पाथः पातुं गता भवदादयः तपनतनया पाथः पातुं गता भवदादयः तपनतनया पाथः पातुं गता भवदादयः चलितगरुतं प्रेक्षामासुः बकं खलु विस्मृतं चलितगरुतं प्रेक्षामासुः बकं खलु विस्मृतं चलितगरुतं प्रेक्षामासुः बकं खलु विस्मृतं क्षितिधरगरुच्छेदे कैलासशैलमिवापरम् क्षितिधरगरुच्छेदे कैलासशैलमिवापरम् क्षितिधरगरुच्छेदे कैलासशैलमिवापरम् ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தை சொல்கிறாள் பட்டதிரி. அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பக்கம் இருக்கே, அந்த கொக்கு இருக்கே, பெரிய கொக்கு, கைலாச மலை மாதிரி பெரிய கொக்கு, அது என்ன பண்ணித்துனாள், ஓடி வந்து சுவாமி அப்படியே முழுங்கிப்படுத்தான். பிபதி சலிலம் கோபவ்ராத்தே பவந்தம் அபித்ருதः சகில நிகிலன் அக்னி பிரக்யம் புனர் திருதமுத்வமன் தலயிதுமகாத்ரோட்யாः கோட்யா ததா அசுபவான் விபோ கலஜனபிதா சுஞ்சுः சஞ்சூ பிரகிருஹ்ய ததாரதம். ஹே கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, நீயும் பாக்கி பசங்களோடு கூட தண்ணி சாப்பிட்டு இருந்த அந்த யமுனா நதியில், அப்பொழுது தண்ணியை குடிச்சுட்டு இருந்த பக்கத்தில் இருந்த கொக்கு உங்ககிட்ட வந்து வாயை திறந்து உன்னை கவ்வி உன்னை முழுங்கிப்பிடுது. அப்பேற்பட்ட கொக்கு இது. பிபதி சலிலம் கோபவ்ராத்தே பவந்தம் அபித்ருதா, உன்னை சாப்பிட்டு கொடுத்து வந்த கொக்கு. ஆனால் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணித்தினாள், உத்வமன்னுனாள், திருத்தம் உத்வமன்னு, உடனே கக்கிப்பிடுத்தான் சுவாமியை. எப்படின்னாள், சகில நிகிலன் அக்னி பிரக்யம் புனர்திருதம் உத்வமன்னு. அந்த கொக்கு சுவாமியை சாப்பிட்டோன்னே திருப்பி சுவாமியை வெளியில் கக்கிப்பிடுத்தான். எப்படின்னாள், ஒரு அக்னியை போய் நெருப்பை போய் சாப்பிட்டாக்க எப்படி திருப்பி கக்கிவிடுமோ, ஏன்னா வயத்துக்குள்ளே சுவாமி போனது நெருப்பு மாதிரி இருக்குது அவர் அந்த கொக்குக்கு. அதனால் என்னடா அது, தவறி போய் இவரை சாப்பிட்டுட்டோமே, இவர் என்ன வயத்துக்குள்ளே போனால் அவரே எரிக்கிறாரே, நெருப்பு மாதிரி சுடுறாரேன்னு சொல்லி இது கக்கிப்பிடுத்தான். சகில நிகிலன் அக்னி பிரக்யம் புனர் திருத்தம் உத்வமன்னு, திருத்தம் உத்வமன்னு, சீக்கிரமாக வெளியில் கக்கி விடுத்தான். இவரை டபக்குன்னு சாப்பிட்டுட்டு டபக்குன்னு வெளியில் கக்கி விடுத்து வெளியில் வந்து விழுந்தார் சுவாமி. தலயிது மகாத்ரோட்யாக கோட்யா ததா அசுபவான் விபோ. அப்பொழுது நீ என்ன பண்ண, ஏ குருவாயூரப்பா, நீ எப்பேற்பட்டவன், கலஜனபிதா சுஞ்சுஹு, நீ கெட்ட ஜனங்கள் துஷ்டாலெல்லாம் நிகிரகம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். சுஞ்சுஹு, யூ ஆர் எக்ஸ்பர்ட், யூ ஆர் எக்ஸ்பர்ட் அட் பனிஷிங் தி கலஜனாஸ், கெட்டவாளெல்லாம் நீ தண்டிக்கிறவன். கலஜனபிதா சுஞ்சுஹு, அப்பேற்பட்ட நீ என்ன பண்ண, சஞ்சூ பிரகிருஹ்ய ததாரதம், அந்த பக்கம் இருக்கே, கொக்கு இருக்கே, அதனுடைய வாயை ரெண்டு இது இருக்கு, பீக்ஸ் இருக்கே, அது ரெண்டையும் பிடிச்ச, அந்த பீக்கோட 2 பாகம் இருக்கே, அதை ஒரு 2 கையாலையும் பிடிச்சிட்டு அப்படியே கிழிச்சுவிட்டேன், அதை 2ஆக கிழிச்சுவிட்டேன். இந்த நார் கிழிக்கிற மாதிரி அந்த கொக்கை கிழிச்சுவிட்டேன் நீ நாள். பிபதி சலிலம் கோபவ்ராத்தே பவந்தம் அபித்ருதா சகில நிகிலன் அக்னி பிரக்யம் புனர்திருதமுத்வமன் தலயிதுமகாத்ரோட்யாः கோட்யா ததாசு பவான் விபோ கலஜனபிதா சுஞ்சுः சஞ்சூ பிரகிருஹ்ய ததாரதம். பெருட்ட அழகான 8வது ஸ்லோகம் இது. 9வது ஸ்லோகத்தில்
பட்டதிரி சொல்கிறாள், இந்த பகாசுரன்கப்பட்ட கொக்கு இருக்கே, அதை சுவாமி இப்படி ஒரு க்ஷணத்தில் அது ரெண்டையும் கீறி ரெண்டாக அப்படியே கிழிச்சு இழுத்து கொன்னுவிட்டாள். அது என்ன ஆச்சு, அந்த கொக்கு யமலோகத்துக்கு போய் சேர்ந்து தான் என்னமானாள், தன்னுடைய கூட இருந்த தன்னுடைய சிஸ்டர், தன்னுடைய சகோதரி ஆன பூத்தனை அங்கே இருப்பள், அவளை போய் பார்ப்போங்கிறதுக்காக போச்சான். அப்படி போகிற மாதிரி வேகமாக அவன் உயிர் போச்சு, அவன் யமலோகத்துக்கு போய் சேர்ந்தாங்கிறாள். அது மாத்திரம் இல்லை, அங்கே எப்படி போய் இருந்தான்னாள், திரும்பி அகாசுரன் ஒருத்தன் வரப்போகிறான், அவனையும் சுவாமி கொல்ல போகிறாள். அதனால் அவனோட வரவை எதிர்பார்த்து அங்கே இருப்போம்னு யமலோகத்துக்கு போயிட்டானான் அந்த பகாசுரன் சொன்னாள். அப்பொழுது தேவதைகள்லாம் உயரக்கேந்து மறுபடியும் புஷ்பமாரியை கொட்டினாள், புஷ்ப வருஷத்தை பெஞ்சாள் சுவாமி மேலேன்னு சொன்னாள். அவ்வாறாக எல்லாராலையும் புகழப்பட்ட கிருஷ்ணர் திருப்பி பிருந்தாவனத்துலேருந்து ஆற்றுக்கு போய் சேர்ந்தாள் அப்படிங்கிறதா 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. சபதி சகஜாம் சந்திரஷ்டும் வா மிருதாம் கழு பூதனாம் அனுஜமகமப்யக்ரே கத்வா பிரதீக்ஷித்தும் ஏவ வா शमन निलयं याते तस्मिन् बके सुमनो गणे किरति सुमनो वृन्दं वृन्दावनान् गृहमय्यथाः. हे कृष्णा गुरुवायूरप्पा, सपदि சகஜாம் சந்திரஷ்டும் வா, அந்த பகாசுரனை நீ கொன்று அவனை யமலோகத்துக்கு அனுப்பிச்ச. அவன் எப்படி யமலோகத்துக்கு போனான்னால், மிருதாம் கழு பூதனாம் சந்திரஷ்டும் வா, அவனுடைய சகோதரியான பூத்தனை முன்னாடியே கொன்று இருக்க, அவள் போய் யமலோகத்துக்கு போய் சேர்ந்திருப்பள். அவளை போய் பார்க்கணுங்கிற ஆசையில் அந்த பகாசுரனும் போய் சேர்ந்தானா, அல்லது அனுஜமகமப்யக்ரே கத்வா பிரதீக்ஷித்தும் ஏவவா, திருப்பி நீ அகாசுரன் ஒருத்தனை கொல்ல போகிற, அந்த அகாசுரனும் திருப்பி யமலோகத்துக்கு வரப்போகிறான், அவனுக்கு முன்னாடியே நம்ம போய் அங்கிருந்து அவனை வரவேற்போம் என்பதற்காகவோ என்னவோ தெரில, இந்த பகாசுரன் யமலோகத்துக்கு போய் சேர்ந்தான். அனுஜமகமப்யக்ரே கத்வா பிரதீக்ஷித்தும் ஏவவா சமன நிலையம் யாத்தே. இவ்வாறாக உன்னால் அவன் அந்த பகாசுரன் யமலோகத்துக்கு அனுப்பப்பட்டான். தஸ்மின் பகே சுமனோ கணே, நீ யமலோகத்துக்கு அந்த பகாசுரனை அனுப்பிச்ச உடனே உசரக்கேந்து தேவதைகள்லாம் புஷ்ப வருஷத்தை கொட்டினாள். கிரதி சுமனோ விருந்தம் பிருந்தாவனாத் கிரகமையதாக. இவ்வாறு பல லீலைகள் பிருந்தாவனத்தில் பண்ணிவிட்டு மாடுகளெல்லாம் அழிச்சுட்டு சாயந்தரமாக திருப்பி உன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தே நீ பிருந்தாவனத்தில் சொன்னாள் 9வது ஸ்லோகத்தில். சபதி சகஜாம் சந்திரஷ்டும் வா மிருதாம் கழு பூதனாம் அனுஜமகமப்யக்ரே கத்வா பிரதீக்ஷித்துமேவ வா शमन निलयं याते तस्मिन् बके सुमनो गणे किरति सुमनो वृन्दं वृन्दावनान् गृहमय्यथाः. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி வேணுகானத்தை பண்ணிட்டு திருப்பி இப்படி எல்லா பசங்களையும் அழிச்சுட்டு இந்த பிருந்தாவனத்துலேருந்து பசுமாட்டெல்லாம் அழிச்சுட்டு அவளுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தாளாம். இவனுடைய முரளி நாதத்தெல்லாம் கேட்டு ஆனந்தப்பட்டாளாம் இவனுடைய அம்மாவும் பாக்கி கோபஸ்திரீகளும். இவாளை எதிர்கொண்டு அழித்து திருப்பி வீட்டுக்கு அழிச்சுன்னு போனாள்னு சொன்னாள். அப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டாள். அப்பேற்பட்ட குருவாயூரப்பா, அவங்க அம்மாவும் நந்தகோபனும் அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சாளாமே, நீ அவளெல்லாம் ஆனந்தப்படுத்தினியாமே, அப்பேற்பட்ட நீ என் மேலே இருக்கப்பட்ட ரோகத்தெல்லாம் போக்கணும்னு சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம் இது. லலித முரளீநாதம் தூரான் நிசம்ய வதூஜனை त्वरितमुपगम्यारात् आरूढमोदमुदीक्षितः जनितजननीनन्द आनन्दः समीरणमन्दिर प्रथितवसते शौरे दूरीकुरुष्व ममामयान्. हे शौरे, हे शूर வம்சத்தில் பிறந்த ஹே ஷௌரே, ஹே கிருஷ்ணா, நீ ஆனந்திச்ச உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆனந்தத்தை கொடுத்தியே, முரளிநாதத்தை வேணுகானத்தை பண்ணிண்டே திருப்பி விருந்தாவனத்துக்கு அந்த மாடெல்லாம்
அழிச்சுன்னு திருப்பி நீ வீட்டுக்கு வந்த. அப்போ அவள்லாம் ரொம்ப ஆனந்தப்பட்டாள். அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை நீ கொடுத்த. அப்பேற்பட்ட நீ ஜனித ஜனனீ நந்த ஆனந்த சமீரண மந்திர. அப்பேற்பட்ட ஏ கிருஷ்ணா, நீ சமீரண மந்திர பிரதித வசத்தே, நீ குருவாயூருங்கப்பட்ட க்ஷேத்திரத்தில் வசிச்சுன்னு இருக்கேங்கிறதா சொல்கிறாளே, நீ இருக்கியே ஹே கிருஷ்ணா, நீ என்ன பண்ணணும்? தூரி குருஷ்வ மமாமயான், என் மேலே இருக்கப்பட்ட வியாதிகள் எல்லாம் போக்கணும்னாள். நீ லலித முரளீநாதம் தூரான் நிஷம்ய வதூஜனை, இப்படி ரொம்ப தூரக்கையிலேருந்தே உன்னுடைய முரளிநாதம் வேணுநாதம் கேட்டுது. அதை கேட்டோன்னே இந்த பிருந்தாவனத்தில் இருந்த கோபாலாள் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சாள். குழந்தைகள்லாம் திரும்பிந்து வராள். பசுமாட்டை மேய்ச்சிப்புட்டு சந்தோஷம் அடைஞ்சாள். துவரிதம் உபகம்யாராத் ஆரூடமோதமுதீக்ஷிதா ஜனித ஜனனீ நந்த ஆனந்த சமீரண மந்திர. நீ அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்தே. இப்பொழுது நீ குருவாயூருங்கிற க்ஷேத்திரத்தில் பிரகாசிச்சுட்டு இருக்கே. பிரதித வசதே சௌரே, அப்படி சூர வம்சத்தில் பிறந்த ஹே கிருஷ்ணா, தூரி குருஷ்வ மமாமயானு, என் மேலே இருக்கப்பட்ட இந்த வியாதிகள் எல்லாம் போக்கணும் நாள். லலித முரளீநாதம் தூரான் நிஷம்ய வதூஜனை त्वरितमुपगम्यारात् आरूढमोदम् उदीक्षितः जनितजननीनन्द आनन्दसमीरणमन्दिर प्रथितवसते शौरे दूरीकुरुष्व मम अमयात् दूरीकुरुष्व. என் மேலே இருக்கப்பட்ட வியாதியெல்லாம் போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். இது ஸ்ரீமன் நாராயணியே வத்ச பகாசுரவத வர்ணனம் நாம 50 தசகம். ஸ்ரீ ஹரே நமः. பிபதி சலிலம் கோபௌராதே பவந்தமபித்ருதः பிபதி சலிலம் கோபௌராதே भवन्तमभिद्रुतः पिबति सलिलं गोपव्राते भवन्तमभिद्रुतः सकिल निगिलन्नग्नि प्रख्यं पुनर्द्रुतमुद्वमन्ने सकिल निगिलन्नग्नि प्रख्यं पुनर्द्रुतमुद्वमन्ने सकिल निगिलन्नग्नि प्रख्यं पुनर्द्रुतमुद्वमन्ने दलयितुमगात्रोट्याः कोट्या तदाशु भवान् विभो दलयितुमगात्रोट्याः कोट्या तदाशु भवान् विभो दलयितुमगात्रोट्याः कोट्या तदाशु भवान् विभो खलजनभिदाचुञ्चुः चञ्चू प्रगृह्य ददारतम् खलजनभिदाचुञ्चुः चञ्चू प्रगृह्य ददारतम् खलजनभिदाचुञ्चुः चञ्चू प्रगृह्य ददारतम् सपदि सहजां सन्दृष्टुं वा मृतां खलु पूतनां सपदि सहजां सन्दृष्टुं वा मृतां खलु पूतनां सपदि सहजां सन्द्रष्टुं वा मृतां खलु पूतनां सपदि सहजां सन्द्रष्टुं वा मृतां खलु पूतनाम् अनुजमघमप्यग्रे गत्वा प्रतीक्षितुम् एव वा अनुजम् अगमप्यग्रे गत्वा प्रतीक्षितुम् एव वा अनुजमघमप्यग्रे गत्वा प्रतीक्षितुमेव वा शमननिलयं याते तस्मिन् बके सुमनो गणे शमननिलयं याते तस्मिन् बके सुमनो गणे शमननिलयं याते तस्मिन् बके सुमनो गणे किरति सुमनो वृन्दं वृन्दावनात् गृहमय्यथा किरति सुमनो वृन्दं
वृन्दावनाद् गृहमय्यथा किरति सुमनो वृन्दम् वृन्दावनाद् गृहमय्यथा ललितमुरलीनादम् दूरान्निशम्य वधूजनैः ललितमुरलीनादम् दूरान्निशम्य वधूजनैः ललितमुरलीनादम् दूरान्निशम्य वधूजनैः त्वरितमुपगम्यारात् आरूढमोदमुदीक्षितः त्वरितमुपगम्यारात् आरूढमोदमुदीक्षितः त्वरितमुपगम्यारात् आरूढमोदमुदीक्षितः जनितजननीनन्द आनन्दः समीरणमन्दिर जनितजननीनन्द आनन्दः समीरणमन्दिर जनितजननीनन्द आनन्दः समीरणमन्दिर प्रथितवसते शौरे दूरीकुरुष्व ममामयान् प्रथितवसते शौरे दूरीकुरुष्व ममामयान् प्रथितवसते शौरे दूरीकुरुष्व ममामयान्। श्रीहरे नमः। इति श्रीमन्नारायणीये வத்சபகாசுரவதவர்ணனம் நாம 50 தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே வத்சபகாசுரவதவர்ணனம் நாம 50 தசகம். तरलमधुकृद्वृन्दे वृन्दावनेऽथ मनोहरे पशुपशिशुभिः साकं वत्सानुपालनलोलुपः हलधरसखो देव श्रीमन्विचेरिथ धारयन् गवलमुरलीवेत्रं नेत्राभिरामतनुद्युती विहितजगती रक्षं लक्ष्मीकराम्बुजलालितं ददति चरणद्वन्द्वं वृन्दावने त्वयि पावने किमिव न बभौ सम्पत् सम्पूरितं तरुवल्लरी सलिलधरणी गोत्र क्षेत्रादिकं कमलापते विलसदुलपे कान्तारान्ते समीरणशीतले विपुलयमुनातीरे गोवर्धनाचलमूर्धसु ललितमुरलीनादः सञ्चारयन् खलु वात्सकं क्वचन दिवसे दैत्यं वत्साकृतिं त्वमुदैक्षथाः रभसविलसत्पुच्छं विच्छायतोऽस्य विलोकयन् किमपि वलितस्कन्धं रन्ध्रप्रतीक्षमुदीक्षितम् तमथ चरणे बिभ्रत् विभ्रामयन् मूरुच्चकैः कुहचन महावृक्षे चिक्षेपिथ क्षतजीवितम् निपतति महादैत्ये जात्यादुरात्मनि तत्क्षणम् निपतन जवक्षुण्ण क्षोणीरुह क्षतकानने दिवि परिमिलद्वृन्दा वृन्दारका कुसुमोत्करैः शिरसि भवतो हर्षात् वर्षन्ति नाम तदा हरे सुरभिलतमामूर्धनि ऊर्ध्वं कुतः कुसुमावली निपतति तवेत्युक्तो बालैः सहेलमुदैरयः झटिति धनुजक्षेपेण ऊर्ध्वं गतस्तरुमण्डलात् कुसुमनिकरः सोऽयं नूनं समेति शनैरिति क्वचन दिवसे भूयो भूयस्तरे परुषातपे तपनतनया पाथः पातुं गता भवदादयः चलितगरुतं प्रेक्षामासुः बकं खलु विस्मृतं क्षितिधरगरुच्छेदे कैलासशैलमिवापरम् पिबति सलिलं गोपं व्राते भवन्तमभिद्रुतः
సకిల నిగిలన్నగ్ని ప్రఖ్యం పునర్ద్రుతముద్వమన్నే దళయితుమగాత్రోట్యాః కోట్యా తదా శుభవాన్ విభో ఖలజనభిదా చుంచుః చంచూ ప్రగృహ్య దదారతం సపది సహజాం సంద్రష్టుం వా మృతాం ఖళు పూతనాం అనుజమఘమప్యగ్రే గత్వా ప్రతీక్షితుమేవ వా శమననిలయం యాతే తస్మిన్ బకే సుమనో గణే కిరతి సుమనో వృందం వృందావనాత్ గృహమయ్యథాః లలితమురళీనాదం దూరాన్నిశమ్య వధూజనైః త్వరితముపగమ్యారాత్ ఆరూఢమోదముదీక్షితః జనిత జననీనంద ఆనంద సమీరణ మందిర ప్రథిత వసతే శౌరే దూరీకురుష్వ మమామయాన్. ఇది శ్రీమన్నారాయణీయే వత్సబకాసురవధ వర్ణనం నామ 50 దశకం. ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.